இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன். ஓகேவா? நமக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றோம் இல்ல, இந்த பேர் எப்ப வந்ததுன்னா அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல 11:26 இருக்கு. ஓகேவா? முதலா தேவனுடைய, அதாவது கிறிஸ்து இயேசுனுடைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் அழைக்கப்பட்டது. 11:26 அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு தான், சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு பேர் வழங்கப்பட்டது இல்லையா? நம்ம கிறிஸ்தவர்கள் தான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. பட் நம்மளை நாமளே நிதானித்து அறிகிறதுக்கு இங்க வந்திருக்கோம். ஓகே, ஒரு எதுக்கு இந்த சபை கூடி வரதுல விட்டு விடாதீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபேக்டரி சொல்லலாம். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை தான் வந்து அது ஒரு ஃபேக்டரி இல்ல புடமிடுதலுடைய ஸ்தலம் சொல்லலாம். நம்மளை உருவாக்குற இடம் இல்ல, இங்க இருந்து வெளியே அனுப்புற உற்பத்தி செய்யற இடம், இதுதான் வந்து சபை. ஹல்லேலூயா. ஓகே, சர்ச் இந்த ஃபெலோஷிப்லாம் வந்து எதுக்குன்னா நம்மளை உருவாக்கி நம்மளை வந்து பயனடையும்படியா வந்து வெளியே அனுப்புற இடம் தான் இந்த சபை. ஓகேவா? அப்போ நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், தேவன் இந்த பைபிள்ல ஒரு கிறிஸ்தவன் இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, இந்த தன்மைகள் நமக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா நம்மளே ஸ்கேன் பண்ணி வந்து பார்க்கணும். ஓகே, நம்ம ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியும் நமக்குள்ள என்ன குறைகள் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அது தெரிஞ்சாதான் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும், அதை திருத்திக்க வந்து முடியும் இல்லையா? சரி, முதல்ல கிறிஸ்தவ ஒரு 4 தன்மை. ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிவர்ஸ்ல இருந்தே போகிறேன். ஓகே, 4வது விஷயத்தை வந்து முதல்ல பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னா, அவன் வந்து பயப்படாதவனா இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு பயமுமே அவனுக்குள்ள வந்து இருக்கக்கூடாது. உலகத்தை குறிச்ச காரியத்துல அவனுடைய இருதயத்துல பயங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் இல்லையா, காலையில பயப்படுறவங்க, விசுவாசிங்க இதெல்லாம் வந்து அக்கினி கடல்ல வந்து தள்ளப்படுவாங்க. 21:8 வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ பயப்படுற சுபாவம் நமக்குள்ள இருந்தாலே, அது ஏதோ ஒரு பயம், வீட்டு காரியத்தை குறிச்சு எதை குறிச்சு ஒரு பயங்கிற விஷயம் உங்களுக்குள்ள இருந்ததுனாலே, பயத்தை ஆக்சுவலா யார் தெரியுமா கொடுப்பா? பிசாசு. He will feed fear ன்னு வந்து ஒரு வாக்கியம், இது கரெக்டா தெரியல. ஓகேவா? அவனுடைய பெரிய ஒரு பிரதானமான ஒரு விஷயம் வந்து அவன் வந்து பயத்தை விதைக்கிறான். ஓகேவா? நம்ம தேவன் சத்தியத்தை விதைக்கிறவர். ஓகே, இந்த பயம் நமக்குள்ள எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஓகேவா, அது கவலையா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், படிப்பிலையா இருக்கட்டும், வருமானத்திலையா இருக்கட்டும், எதுவோ, ஓகேவா, நம்மளுடைய தாழ்வுல தேவனை நினைக்காம நம்ம மனுஷத்துல ஒரு பயம் வந்தாலே எங்கேயோ நம்ம கிட்ட வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு. அதை எப்படி சரி செய்யலாம், அந்த 3 விஷயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நமக்குள்ள ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பயங்கிறது இருக்கவே கூடாது. பவுலை எடுத்துக்கோங்களேன், அவனை அடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. ஓகே, அதாவது அவன் செத்துட்டான் அப்படிங்கிற நினைச்சு போறாங்க. அவனுக்குள்ள உயிர் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கூட இருந்த வந்து அவனுடைய சகோதரர்கள், அதாவது சீஷர்கள், ஓகேவா, அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை கைத்தாங்களா எடுத்துட்டு பக்கத்து தேசத்துக்கு கொண்டு போறாங்க. அங்கேயுமே அவன் சுவிசேஷத்தை தான் சொல்றான். இதுல என்ன ஒரு ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம்னா, அங்க சொல்லிட்டு திரும்பவும் எங்க அடிச்சாங்களோ அங்கேயே வந்து திரும்ப காஸ்பல் சொல்றான். அங்க அதிகமான ஜனங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ள வந்து தேவன் வழி நடத்துறதுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு பவுல் ஒரு நல்ல பாத்திரமா வந்து அமைஞ்சார் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், பயங்கிறது நமக்குள்ள இருக்க கூடாது. சரி, அப்போ நம்ம வாசிக்கலாம். ஒரு சில இன்னைக்கு கொஞ்சம் அதிக வசனத்தை தான் வந்து வாசிக்க போறேன். அது உங்களுக்கு நினைப்பூட்டி நான் ஜெபிச்சு முடிக்க போறேன். பைபிள் வாசிக்கிறவங்க, ஸ்பீடா எடுக்கிறவங்க அழகா வாசிங்க. சங்கீதம் 23:4 என்ன சொல்லுதுன்னா, 23:4 சங்கீதம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அதாவது சாகுற நிலைமையில இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்? நீங்க என் கூட இருக்கீங்க. நீங்க என் கூட இருக்கும்போது மரணமோ, வேதனையோ, துன்பமோ, நாசமோ, மோசமோ எது வந்தாலும் நான் பயப்பட வேணாம். ஏன்னா நீங்க என் கூட இருக்கீங்க. நான் மரிச்சாலும் திரும்ப நம்ம உயிரோட அவரை விசுவாசிக்கிறோம், மரித்தாலும் உயிரோட இருப்பாங்க சொல்ல இருக்கு இல்லையா? நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், நித்தியத்துக்கு உண்டான பிரயாணத்துல இருக்கும். நீங்க என் கூட இருக்கும்போது நான் மரிச்சாலும் என்ன ஆகும், உங்க கூட தான் இருக்க போறேங்கிற அந்த சந்தோஷத்துல இருக்கிற பயம் அவரை மேற்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்குல. இது வந்து வாசிச்சிட்டோம், அந்த எழுத்தினுடைய அர்த்தத்துக்குள்ள போய் அதை உணர்ந்து கொள்ளும் போது, அந்த வழி வரும்போது அந்த கஷ்டம் ஆக்சுவலா நமக்கு புரியும். ஓகே, இவ்வளோ பாடா அப்படின்ட்டு, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுனா இவ்வளோ கஷ்டமானு வந்து தெரியும். ஆனாலும் என்ன, அவர் நமக்குள்ள இருக்காரு இல்லையா, சமாதானக்காரரா. அந்த சந்தோஷத்தை நம்ம உணர பிரச்சனையை பார்க்காம நமக்குள்ள இருக்க கிறிஸ்து இயேசு உணரும் போது ஒண்ணுமே உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அதுதான் பயப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து உதாரணமா தாவீது, சவுல், அந்த கோலியாத் அந்த சம்பவத்தை வந்து எடுத்துக்கலாம். அது 1 சாமுவேல்ல இருக்கு, 16-18 இருக்கும். ஓகே, என்னன்னா
இப்போ ஒரு மனுஷன் வந்து நிக்கிறான். இஸ்ரேல் ஜனங்க மொத்தத்தை எடுத்து ஒரு ராணுவ சேனையில இருந்து ஒரு மனுஷன், கோலியாத் அவனுடைய பேரு, அவன் இஸ்ரவேல ஜனங்களை நிந்திக்கிறான், அவமாதிக்கிறான். 40 நாள் இரவும் பகலும் இவங்களை வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கான், கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், கேலி செய்யறான், குறை சொல்றான், நிந்திக்கிறான், அவமதிக்கிறான். ஓகே, இவங்களால இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒருத்தன் கூட அவனை எதிர்க்கிறதுக்கு முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய ஜனம் இல்லையா? அவன் இந்த ஜனத்துக்கு கொடுத்த வாக்குதத்தம் என்ன? உலகமே சூழ நின்னாலும் இந்த ஜனங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க தேவனுடைய ஜனங்கள், தனக்கென்று முன் குறித்த ஜனம், தனக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்க இப்போ புதிய பாட்டு இஸ்ரேல் ஜனங்க தான் நீங்களும் நானும் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஓகே, நீங்க புதிய பாட்டு இஸ்ரேலுடைய ஜனங்க. என்ன ஆகுது? உங்களை இந்த ஒவ்வொரு நாளும் பாருங்க, வீட்லயா இருக்கும், வெளியிலயா இருக்கும், பிசாசு உங்களை வந்து இப்படிதான் கோலியாத் மாதிரி உங்களை ரொம்ப நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. கடத்து வந்து இருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு இது இந்த விஷயமே தெரியல. ஓகேவா? அந்த மனுஷனை தான் இப்ப யோவான் ஸ்நானகனை போல தாவீதை என்ன பண்ணாரு? தனியா வச்சு உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. அவன் எதுக்கு உருவாக்கப்பட்டானா, அவன் முன்னாடியே சொல்றாரு, சவுல் தான் இந்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் பார்க்கிலும் இவன் நல்ல உயரமா, நல்ல வாண்டசாரமா, பராக்கிரமசாலியா இருந்தான். சவுல் ராஜாவை சொல்றான். ஓகேவா? எல்லாரும் இவனுடைய ஷோல்டர் அளவுக்கு தான் இருக்காங்க இஸ்ரேல் ஜனங்க. அப்போ அவனே வந்து கோலியாத்தை எதிர்க்க துணியாம இருக்கான். ராஜாவனுடைய பிரதானமான வேலையில முதல்ல அவன் ஜனங்களுக்கு வேண்டி யுத்தம் செய்வான்னு வசனம் சொல்லியிருக்கு. ஓகே, யுத்தம் செய்வான் மீன்ஸ் என்ன மீறி தான் என் ஜனங்களை தொடணும். ஓகே, அப்போ தன்னுடைய ஜீவனை அர்ப்பணமா கொடுக்குறான். ஓகே, என்ன கொண்டுட்டா ஜனங்களை எடுத்துக்கலாம் அப்படி. ஓகேவா? அந்த தன்மை ராஜா உண்டானது. ஓகேவா? அது மேய்ப்பனுக்கு உண்டானதும் கூட. ஓகே, நம்ம அந்த வேர்ல்டு இதுல பார்க்க போறோம். சரியா? அப்போ ராஜா அவனுடைய பிரதானமான வேலை தன்னுடைய ஜீவனை முன்னாடி வைப்பான். ரெண்டாவது நியாயம் விசாரிக்கிறவனா இருப்பான் இல்லையா? இந்த ராஜா இஸ்ரேல் ஜனங்களுடைய ராஜா சவுல் ராஜா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு 40 நாள், ஒரு மாசத்தை விட அதிகமா. பாளையத்துல இருக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய மென்டாலிட்டி, எந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா? அப்ப 40 நாள்னு சொல்லும்போது அப்ப 40 நாள் கழிச்சுதான் வந்து தாவீது வந்து உள்ள வரார். தாவீதும் ஆக்சுவலா எதுக்கு வரார்? இவனை எப்படி உருவாக்குனார்னா, ஜனங்களை பாதுகாக்கிறபடி அவனை உருவாக்கல இல்லையா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், தகப்பனுடைய ஆடுகளை அவன் பாதுகாத்துட்டு இருக்கான், அவன் வந்து மேய்ச்சிட்டு இருக்கான் இல்லையா? அந்த இடத்துல வந்து அவனை வந்து உருவாக்குறார். அதுல ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். ஓகே, இவன் வந்து சொல்றான், இவனால ஏன் இந்த ஒரு மனுஷனால மட்டும் அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏன் தாவீதால அந்த இடத்துல தன்னை அடக்கி கொண்டு எல்லாரும், இவங்க அண்ணன் கூட வந்து சொல்றாங்க இல்லையா, அவங்க அரசரவையில வேலை செய்யறாங்க, சேனையில இருக்காங்க, அவங்க எல்லாம் யுத்த வீரர். ஓகேவா? ஒரு பராக்கிரமசாலியா இருக்காங்க, அவங்க ட்ரெயின்டு பர்சன். ஓகே, சண்டை போடுறதுக்கு, போர் செய்யறதுக்கு, யுத்தத்துக்கு தேர்ந்தவர்கள். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஓகேவா? அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு அவங்க துணியவே இல்லை. ராஜாட்ட ஒருத்தரும் வந்து பேசவே இல்லை. ஓகேவா? இவன் சொல்றான், இவனால இருக்கவே முடியல. பாருங்களேன், 8வது வசனம் 17:8, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும்னு சொல்றான். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்பேன். ஹல்லேலூயா. இது எப்பேற்பட்ட ஒரு ஆக்சுவலா ஆசீர்வாதமான விஷயம். ஏன்னா அந்த ஒரு மனுஷனை, கோலியாத்தை ஒருத்தனை வீழ்த்தினா அவங்க எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேலைக்காரனா இருப்பேன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்கு தான் இஸ்ரேல் மொத்த ஜனமும் அங்கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்களால தாங்கவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாம வாய் கட்டப்பட்ட நிலையில இருக்காங்க, கை கால் எல்லாம் முடங்கடிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அதாவது கிரியை செய்ய முடியாத விஷயத்துல அவங்க சிக்குண்டு போயிருக்காங்க. இங்கதான் வராரு 20வது வசனம். தாவீது அதிகாலையில் இருந்த ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, அதாவது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் இல்ல, தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும், பிளஸிங்ஸ் எல்லாம் வருது. அவனுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா அந்த ஆடுகளை காவலாளி வசமா விட்டுட்டு வரான். ஓகேவா? வரும்போது அவனால இருக்க முடியல. இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது ஏன் அவனால இருக்க முடியலன்னா, முன்னாடி உள்ள அதிகாரத்தை பார்க்கும்போது இஸ்ரேலுடைய ராஜா ஆக்சுவலா யாரு? தாவீது தான் ராஜா. ஹல்லேலூயா. அவன் 2வது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணும் போதே அவனுடைய ராஜ்யபாரம் அவன்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டுச்சு. ஓகேவா? தன் இருதயத்துக்கு உள்ளபடியெல்லாம் செய்யற ஒரு மனுஷனை தேவன் தேடி தாவீதை தான் வந்து தீர்க்கதரிசியின் மூலியமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. ஹல்லேலூயா. எப்போ உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கினாரோ அப்போதுல இருந்து நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க தேவனுக்குரியவர்கள்.
ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு உங்களுக்குள்ள கிரியை செய்வார். நீங்க விட்டு கொடுக்கும் போது அதற்கேற்ற பலன் நீங்க அடைந்து தீர்வீங்க. இவர் பாருங்க, அங்க வராரு ஒரு சிச்சுவேஷன், இவன் ஒரு வாலிபன் சொல்லி இருக்கு இல்லையா, அந்த சிச்சுவேஷன் பாருங்க, இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இவன் மனுஷங்க கூட சண்டை போட்டு போறோம் யுத்தமா பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இவன் என்ன சொல்றான், சவுல் ராஜாட்ட பேசுவார் பாருங்க 34ல, தாவீது சவுலை பார்த்து 1 சாமுவேல் 17:34, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றான். ராஜா கேட்கிறார், சரி நீ இந்த ஒரு பராக்கிரமசாலிய கோலியாத்தை எதிர்க்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்கு கேட்பாங்க தானே ஒரு இடத்துல. அதாவது ஒரு மனுஷனை அவன் கோலியாத் கூட சண்டை போட அனுப்புறானா, அதாவது இஸ்ரேல் ஜனங்க எல்லாரையும் அந்த மனுஷன் மேல வச்சு அனுப்புறான். ஓகேவா, இவன் தோத்துட்டானா இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் அவங்களுக்கு வேலைக்காரங்களா இருப்பாங்க, இவன் ஜெயிச்சுட்டானா அவங்க எல்லாரும் இவங்களுக்கு வேலைக்காரங்களா இருப்பாங்க. அப்போ இஸ்ரேல் மொத்த ஜனங்க ஒரு மனுஷன் மேல வச்சு யுத்தத்துக்கு அனுப்பணும். ஓகேவா, அது அந்த சவுலால முடியல. ஓகேவா, அப்ப இங்க ஒரு மனுஷன் என்ன சொல்றான், நான் அவனை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்ற போது உனக்கு என்ன தகுதின்னு கேட்கும் போது சவுலை பார்த்து சொல்றான், உன்னுடைய அடியான் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானங்கே நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. ஹல்லேலூயா. அடுத்து சொல்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஆக்சுவலா முன்னாடி உள்ளது வாசிக்கும் போது நமக்குள்ளயும் ஒரு சில பிள்ளைங்க இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, அதாவது நம்ம அந்த ஸ்போர்ட்டிவா வாஞ்சியா தமிழ்ல இதுவா கலப்பியல் தமிழ்ல சொல்லும்போது முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்போ இது பார்க்கும்போது அவன் சின்ன பையன், அந்த ஒரு உணர்வு தான் வருது இல்லையா. ஆனா அவன் என்ன சொல்றான், சிங்கத்திட்டையும் கரடிட்டையும் இருந்து என் கர்த்தர் தான் என்ன தப்பு வச்சாரு, இந்த கோலியாத்துல இருந்தும் என் தேவன், அதாவது இஸ்ரவேல் சேனைகளை நிந்தித்தானே, அதனாலதான் அவனால இருக்க முடியல. அவன் என்ன திட்டி இருக்கலாம், என்னுடைய ஜனத்தை திட்டி இருக்கலாம். அவன் திட்டினது யாரு, அவன் நிந்தித்தது யாரு, இந்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நிந்திச்சானே. ஓகேவா, அவனால இருக்க முடியல. அவனுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு வருது, ஒரு கோபம் வருது. ஓகே, அதை எப்படி என் தேவனை நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசுக்கு எதிர்த்து போறான். அதுக்கு இங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சவுல் இருதயம் திறக்கப்படுது. ஒரு ராஜா இவனோட பெரிய பராக்கிரமசாலியா இருக்கார், இவர் சின்ன பையன் தாவீதை அனுமதிக்கிறார். இது எங்க நடக்கும்? ஓகே, மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அவர் உங்களுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வச்சிருக்காரு. ஓகேவா, அதை நீங்க கண்டடைங்க. ஓகே, இன்னைக்கு காலையில் எனக்கு உணர்த்த விஷயம் என்னன்னா, அந்த திறந்த வாசல் உங்களுக்கு சபைக்கு என்ன வச்சிருக்காரு மீன்ஸ் அது துதியின் வாசல். ஓகே, நேற்று கூட பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா, அவரை கண்டடையத்தக்க சமயத்துல நீங்க கர்த்தரை தேடுங்க அப்படின்ட்டு. ஓகேவா, அப்போ அது அந்த சமயம் எது எப்படி கண்டடையலன்னா, நானே வாசல்னு சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்க திறப்புல நில்லுங்க. ஓகே, அது எப்படி நிக்கணும்னா, அவர் துதித்தருடனே அவர் சமூகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அது உங்களுக்கு ஒரு துதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு, அதை அணிஞ்சு கொள்ளுங்க. இந்த காலம் நீங்க துதிங்க. ஓகே, துதிச்சு இன்னும் கிட்ட நெருங்கி சேருங்க. ஹல்லேலூயா. இப்போ சவுலுமே அனுமதிக்கிறாரு. இதனுடைய முடிவு என்ன, பின்னாடி தாவீதும் கோலியாத்தும் டென்ஷன் ஆகிறாரு. ஓகே, நான் என்ன நாயா அப்படின்ட்டு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, யுத்த கவசத்தோட தான் இப்போ ஒரு இடத்துல போக முடியும் இல்லையா. அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் தாவீதுக்கு அது ஷூட்டே ஆகல. ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம் சவுலனுடைய, அது ராஜாவுடைய வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, அது அவருக்கு சூட்டே ஆகல. ஓகே, இவருக்கு தனக்கு என்ன இருக்கோ, தனக்கு என்ன பழக்குவிக்கப்பட்டாரோ எங்க வனாந்திரத்துல, இவனுக்கே தெரியாது இவன் ராஜாவா ஆக போறாங்கிறது. அபிஷேகம் பண்ணியாச்சு, அந்த டைம் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருப்பாரு. ஓகேவா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஓகே, உங்களை கொண்டு பாழா கடைஞ்ச பட்டணத்தை கட்டுவேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, இடிஞ்சு போன அலங்கங்களை கட்டுவேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. உங்களுக்கு நிறைய வாக்கு தத்துவங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை கேட்டு அந்த டைம் ஓகே, அப்படியே மனசுல சந்தோஷமா இருக்கும், ஆவின் நிறைவுல. அதுக்கப்புறம் நம்ம எங்கடா வீட்டுல புருஷன் குழந்தைங்களே கட்டி எழுப்ப முடியல, அந்த சோர்வுமே பிசாசு கொண்டு வருவான். ஓகேவா, அவர் வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர். ஓகேவா, அவருடைய வார்த்தை மாறவே மாறாது, அந்த எழுத்தின் உறுப்பு கூட மாறவே மாறாது, நீங்க அனுமதிச்சீங்கன்னா. ஹல்லேலூயா.
சரி, இப்போ தாவீது எப்படி வரனா, தனக்குள்ள அவனுக்கு ஒரு அடைப்பை இருந்தது, அதுக்குள்ள வந்து 5 கூழாங்கலை வந்து செலக்ட் பண்றான். அதுலயும் வந்து ஒன்னதான் வந்து அவன் வந்து விட்டு எறிறான் கோலியாத்தை. தேவன் தான் கோலியாத்தை விழ செய்யறார். கோலியாத்தை விழ செஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கையில இருக்கிற பட்டயம் இல்லாம, ஏன்னா இவங்கிட்ட பட்டயம் இல்ல, ஓகேவா, கர்த்தர் வந்து பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய யுத்தம் இப்படிதான் இருக்கும். ஓகே, கோலியாத்தினுடைய அறையில இருந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய தலையை வெட்டி அந்த அவன் சொன்னதை வந்து கர்த்தர் நிறைவேற்றி செய்யறாரு. ஆக்சுவலா இந்த மொபைல் கேட்ஜெட், இன்டர்நெட், இது எல்லாமே வந்து பிசாசனுடைய ஆயுதம். இந்த கடைசி காலத்துல அதை எடுத்து அவனுக்கு எதிராகவே வந்து தேவன் பயன்படுத்துறாரு. ஓகேவா, ஓகே, அதாவது உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கரெக்டா செஞ்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு சொன்னது புதுசா எதுவும் சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு ஒரு அடப்பை கொடுத்துருப்பாரு. ஓகே, நீங்க உங்களுடைய வீட்டுல உங்களுடைய தனிப்பட்ட லைஃப்ல ஒண்ணு துதிக்கிறதோ, ஒண்ணு ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, இல்ல விசுவாசமா இருக்கும், இல்ல விசுவாசத்துல நீங்க ஒரு கிரியை செய்வீங்க பாருங்களா. இந்த 5 கூழாங்கல் இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகேவா, இதுல எது வந்து எந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, எந்த கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு வேணும் தேவனுக்கு தெரியும். ஓகே, நீங்க புதுசா எதுவும் கத்துக்க வேணாம். எனக்கு பாட தெரியல, துதிக்க தெரியல, எனக்கு வசனம் சொல்ல தெரியல, யோசிக்காதீங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவரே இதை வந்து எல்லாத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆனா நீங்க அவருக்கு விட்டு கொடுத்துருங்க. ஓகே, ரிலாக்ஸா இருங்க. அவர் சொல்றத அந்த டைம்ல டக்குன்னு வந்து செஞ்சுங்க. இங்க தாவீது மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தாவீதுக்கு அனுமதி கொடுத்த இந்த சவுல் தாவீதுக்கே விரோதமா எழும்புறார். தாவீதை புகழ்றது இவரால கேட்க முடியல இல்லையா? அப்போ உங்களை உருவாக்கிட்டு இருக்க, நீங்க சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். ஓகேவா, அதுக்குதான் அந்த பாட்டு முன்னாடியே வந்து பாருங்க, நீங்க யுத்தம் செய்யுங்க. ஓகே, மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் உண்டானதான் இந்த யுத்தம். அதுல ஆவியினால, தேவ ஆவியினால எல்லாம் கூடும் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா, உங்களுடைய பலத்துல இல்ல, பராக்கிரமத்தினால, தேவ ஆவியினால முடியும்னு சொல்லியிருக்கு. அந்த ஆவியை தான் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. அதனாலதான் இங்க வந்து உங்களை வந்து கூட்டிட்டு வந்து இருக்காரு இல்லையா? அப்ப அவருக்கு விட்டு கொடுத்து, காத செவி அவருக்கு விட்டு கொடுத்து உணர்ந்து அதன்படி கிரியை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா, அப்போ முதல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய தன்மை என்னன்னா, இந்த தாவீது மாதிரி பயம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 18:9 பார்க்கும்போது, நீங்க கிறிஸ்துவன் உடையவரா, கிறிஸ்துவனுடைய மகிமை உங்கள்ல இருந்து புறப்படும் போது அந்த 18:9 என்ன சொல்றது, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, அப்போ நீங்க பயப்படவே கூடாது. வாயை திறங்க. முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்களுடைய வாயை விரிவா துறைங்க அப்படின்னு. சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயசு ஆன மூதாட்டிகளா கூட வந்து இருக்கலாம். ஓகேவா, நீங்க உங்க வாயை விரிவா கர்த்தருக்குன்னு திறக்கணும். ஓகேவா, இப்போ ஆதியாகமம் 15:1 சொல்றாரு பயப்படாதே அப்படின்ட்டு. யாத்திராகமம் 14:13 சொல்றாரு பயப்படாதே. அந்த வசனம் 14:13 யாத்திராகமம் வாசிங்களா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, பயப்படாதிருங்கள் அப்படின்ட்டு. ஆதியாகமம் 15:1 வந்து அது ஆசீர்வாத வசனமா எடுத்துப்பாங்க. அதுல ஒரு கமெண்ட் இருக்கு, என்ன, பயப்படாதே. ஓகே, அப்போ இந்த வசனம் உங்களுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படக்கூடாது. எப்படி பயம் இல்லாம போகும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். உபாகமம் 31:8 வாசிக்கலாம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பயப்படுறது தேவனுக்கு பிரியமே இல்லை. கர்த்தர் நமக்குள்ள மகிமையா வெளிப்படும் போது எப்படின்னா, அப்போஸ்தலர் 2:43 வாசிங்களா. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது அப்படின்ட்டு. அதாவது இவங்களுக்குள்ள இருந்து தேவன் கிரியை செய்யறது ஜனங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம் வருது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. 4:21 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அதாவது தெய்வ ஜனங்க மேல பயம் வருது, அவங்க மேல கை வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு எதிராக எழும்புறதுக்கு உலக ஜனத்துக்கு ஒரு பயத்தை தேவன் வந்து அவர் விதைப்பார். அது நீங்க லிட்டரலா உணர முடியும். ஓகேவா, அது நீங்க அதை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இது ஏன் அபிஷேகம்னு இது ரொம்ப மையப்படுத்தி சொல்ற மீன்ஸ் என்ன வந்து தேவன் ஒரு 2009 வந்து தேவ ஆவியினால நிரப்பினார். ஓகேவா, நான் வந்து ஒரு சந்தேகப்படுற எதையுமே கண்ணில் பார்த்து அதை ஃபீல் பண்ணாதான் வந்து நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு டைப். ஓகேவா, ஒரு முஸ்லீம் பாதிரியார், அவருடைய பேர் சுலைமான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அவர் பேர் மரியோ ஜோசப் அப்படின்ட்டு.
அவருடைய சாட்சியை வீட்டில் இருக்க அக்கா அம்மாலாம் வந்து கேட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து அதை எப்படி, எனக்கு ஆக்சுவலாக கிறிஸ்தவத்தில் தான் சிஎஸ்ஐயில் இருந்தேன். ஓகே, எனக்கு தெரியாது அது எப்படி முஸ்லீம் தெய்வனை விட எப்படி கிறிஸ்டியன் தெய்வன் இயேசு கிறிஸ்து பெரியவர், அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, அது எப்படி, ஏன் அதுல இருந்து வந்தார், இதுல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து போனேன். அது கேரளால ஒரு இடம், ஒரு வாரம் தங்கி கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது சாலக்குடி தியான கேந்திரம் சம்திங் லைக் தட். ஓகேவா, அந்த இடத்துல போனேன், ஒரு வாரம் தங்கி இருந்து இந்த சாட்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு போனேன். அங்கேயே ஒப்பு கொடுத்தேன். என்கிட்ட இருந்த ஒரு சில விஷயங்கள், போதைப் பொருள் எல்லாமே அங்கேயே வந்து விட்டு அங்கேயே ஒப்பு கொடுத்தாச்சு. 4வது 5வது நாள் 6வது நாள் ஆவியானவர் என்ன நிரப்பினார், என்ன முழுசாவே வந்து மாத்திட்டாரு. ஓகேவா, பிசாசலமா புறப்படுறதை பார்த்தேன். ஆனா கரெக்டா ஆவியானவரை சொல்றதை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு உணர்வு வந்து இல்லாம போயிடுச்சு. என்ன வழி நடத்துறதுக்கு மீன்ஸ் எனக்கு கரெக்டா அந்த டைம்ல சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே வந்து இல்லாம போயாச்சு. ஓகேவா, வீட்டுல ஒய்ஃப் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து முடியாம போயிடுச்சு. ஒரு சில மாசங்கள் தாண்டி அந்த அபிஷேகம் என்னை விட்டு போயிட்டு வசனம் சொல்ற மாதிரி அது கூட்டி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது பார்த்து தன்னை விட பொல்லாத 7 ஆவிகளோட எனக்குள்ள வந்து முன்னாடி இருந்த என்னை விட அப்போதுன்மார்க்குனா இருந்தேன் அதாவது எதுக்கு இதை சொல்றேன்னு சொல்றாங்க கவனிக்கல. அப்ப 7 ஆவிகளோட என்னை ஆட்கொண்டு ரொம்ப சீரழிச்சு அடக்கழிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தேன். அது வியாதி இது இல்லை, நான் பண்ற இது இப்போ சைக்கோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் நடந்துகிட்டு இருந்தேன். வீட்டுல வெளியில மொத்தம் ஒரு வெறித்தனமா, ஓகேவா, ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரோட இருந்தேன் இல்லையா. அப்படி இருந்த என்ன தேவன் தம்முடைய அன்பினால வந்து அவர் என்ன எடுத்துக்கொண்டாரு. ஹல்லேலூயா. இப்போ தேவ ஜனங்கள் அந்த ஊழிய பார்த்துட்டு அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த பயம் ஆக்சுவலா வந்து என்ன பார்க்குறவங்களுக்கு என்ன இந்த அனுபவத்தை, ஒரு பாவி இப்படி இருந்தவன் இப்படி மாறினதை பார்த்தா அவங்களுக்கே வந்து பயம் இருக்கு. என்ன பார்த்து இல்லை, புரிஞ்சுக்கோங்க என்னன்னா சொல்ல. அப்ப தேவனால ஒரு மனுஷனால பவுலை எப்படி கிறிஸ்துவ ஜனங்களை துன்பப்படுத்துறானா, கொலை செய்யறதுக்கு வந்து அவன் வந்து அந்த இதெல்லாம் நோட்டீஸ்லாம் வாங்கணும், அந்த ஜனங்களை கிட்ட இருந்து இவன் அடி வாங்குறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். இந்த மாறுதல் எப்படி வந்தது? ஓகேவா, இப்போ என்ன மாத்தினது வந்து சுபாவங்கள். இப்போ பாவ பழக்கத்துல இருந்து கொண்டு வந்தது வந்து எனக்கு பெருசா தெரியல. ஓகே, ஏன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லயும் பண்றாங்க, வேற கிறிஸ்டியானிட்டி மாதிரி வேற நிறைய இருக்கு. அதுலலாம் கூட இந்த மறுவாழ்வு மையம் அது இது எல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா அந்த சுயம் என்னல சாம்பலம் ஆகிறதுக்கு வச்சார். ஓகே, நான் வந்து ரொம்ப பெருமை அது இது ஆடம்பரம் அப்படி இப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்த என்ன மொத்தத்துல தரமட்டமா வந்து ஆக்குனார். ஓகே, அந்த உணர்வே உள்ள இருந்து வராதபடிக்கு வந்து தேவன் என்ன மாத்துறாரு. ஒவ்வொரு சுபாவத்தையும் மாற்றும் போது வெளியில நான் இப்படி பேசுறேன், ஆனா வந்து மாறி நடந்துக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம். இன்னுமே வந்து எங்க வீட்டுல அப்பா அம்மா வந்து ஆச்சரியமா தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனால எல்லாமே கூடும். ஓகேவா, இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து உணர்ந்து இருப்பீங்க. உங்க மேல வந்து ஒரு பயத்தை வந்து பார்க்க, ஐயோ அவன் ஜெபம் பண்ணா நடந்துரும், அவன் வாயை திறந்து நடந்துரும் அப்படின்ட்டு லேசாவது வந்து தேவன் உங்க மேல தேவன் இருக்கிறாருங்கிற பயத்தை மற்றவங்களுக்கு வந்து காமிச்சிருப்பார். ஓகேவா, அதை உணர்ந்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே, எத்தனை பேர் ஓகேவா. அப்ப எல்லாரையும் நடத்துறாரு இல்லையா. அப்போ நீங்க அந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அவர் சொல்றதை வந்து காதுள்ளவர்களா இருந்து கேளுங்க. அப்போஸ்தலர் 5:11 வசனங்களும் கூட, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 11வது வசனம், சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று அப்படின்ட்டு பாக்குறோம். ஓகே, அப்போ உங்களை குறிச்ச பயம், அதாவது இந்த பயம் வந்து பிசாசு கூட வந்து யூஸ் பண்ணிப்பான். எப்படின்னா நமக்குள்ள பெருமையை வச்சு விட்டுருவான், நமக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சுபாவத்தையே என்னை மாத்தினதுதான் எனக்கு இப்பவுமே அதிசயம். ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட முதல்ல ஊழியத்தில் வரும்போது குட்டி பிள்ளைங்களுக்கு தான் வந்து வசனத்தை சொல்லி கொடுப்பேன். ஒரு வாரம் 6 நாள் டைம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் அந்த பிள்ளைங்க கூட பேசும். 10 நிமிஷம் வசனம், 10 நிமிஷம் கதை. அந்த 6 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனா 7வது நாள் அவங்க முன்னாடி இருக்கும்போது எல்லாமே மறந்து போயிடும். ஒரு 4-5 வார்த்தை உள்ள ஒரு வசனம் எனக்கு வராது, வாய் திக்கும் வளரும். என்ன ஏது அப்படி இருந்தேன்னா, ஏன்னா ஸ்கூல்ல ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட். ஓகேவா, நான் படிக்க மாட்டேன். எந்த டீச்சரை பிடிக்கலையோ அவங்க இந்த சப்ஜெக்டுக்கே நான் வந்து போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஆள் நான். ஓகேவா, இப்படி எல்லாம் இருந்த என்ன அவர் சமூகத்துல இருந்து படிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப படிக்காம இருக்க முடியல. பைபிளை தவிர வேற எதுவும் படிக்கிறது இல்லை. நிறைய புக்ஸ் அது இதெல்லாம் பைபிள் சம்மந்தப்பட்டது இருக்கு. எனக்கு உணர்த்தினது, நீ இதை வாசி, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ அவர்
அவருடைய வசனங்கள் தவிர வேற எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ உங்களையுமே வந்து நிச்சயமா மாத்துவார். எந்த அளவுக்கு வசனம் உங்களுக்குள்ள வேறுன்றதோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். சரி, இது 4வது விஷயம். கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பயப்படக்கூடாது. பயம் நம்மள இருக்கக்கூடாது. ஓகே, அது தானாவே போகும். இதுக்கு நம்ம எந்த ட்ரை பண்ண வேண்டாம். தேவனோட இருக்கும்போது அந்த பயம் தானாவே போயிடும். ஓகேவா? இப்போ முதல் விஷயம் என்னன்னா, பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படும் பயத்துடனே இருக்க வேண்டும்ங்கிறது தான் முதல் விஷயம். ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமா அடிப்படை அஸ்திவாரமே அவன் தேவனுக்கு பயப்படுற ஜனமா இருக்கணும், தேவனுக்கு பயப்படுறவனா இருக்கணும். ஓகேவா? அப்போ திரும்ப நேற்றுள்ள மெசேஜ் தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துக்குள்ள கால் வைக்கும் போது பயத்துடனே நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்பேற்பட்டவங்களை பார்க்கிறாரு? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் வந்து நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி இருக்காரு இல்லையா? நம்ம வேகமா ஒரு சில வசன ஆதாரங்களோட மட்டும் வந்து பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்றாங்க இல்லையா, மரியாள்கிட்ட மார்த்தாள்கிட்ட, நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆவியானவருடைய வேலை என்ன? அவர் வந்து நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. என்னிடத்துல கண்டவை கற்றவைகள் எல்லாத்தையும் அவர் வந்து நினைப்பூட்டுறார். அதுதான் இங்க வந்து செய்ய போறார். முதல்ல நீங்க வந்து பயப்படணும். தேவ சமூகத்துல பயத்துடனே நடுக்கத்துடனே. ஏன் பயப்படணும்? பயத்தை பத்தியும் வந்து நம்ம பார்க்கலாம். பயம் ஃபர்ஸ்ட் எப்போ வருது? ஏதேன் தோட்டத்துல வருது. தான் பாவம் செஞ்சுட்டாங்கிற அந்த உணர்வுல அவனுக்கு ஒரு பயம் வருது இல்லையா? அதை வந்து ஆக்சுவலா தேவன் விரும்பல. ரெண்டாவதா யாக்கோபுக்கு ஒரு பயம் வரும். இந்த ஸ்தலத்துல மெய்யாகவே தேவன் இருக்காருன்னு. ஓகேவா? உடனே அவன் தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறான். அந்த இடத்துல ஒரு கல்ல ஊனி எண்ணெய் வார்த்தை வந்து அவன் தேவனை தொழுது கொள்றான். இந்த பயம் தான் தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச பயம். இனி ஒரு பயமும், தேவனுக்கு பயந்தனால நம்ம செய்யற கிரியை, அது யோசேப்கிட்ட இருந்தது. யோசேப் என்ன பண்றான்? என்னுடைய எஜமான் எல்லாத்தையும் என் கையில ஒப்பு கொடுத்து இருக்காரு, அவருடைய மனைவியாகிய உன்னை தவிர அப்படின்னு. அப்போ என் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி பாவம் செய்யறது? அதாவது இந்த முதலாளிக்கு முன்னாடி எப்படி, அது ஒண்ணு. முக்கியமா என் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி பாவம் செய்யறதுன்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். அவனுடைய வஸ்திரத்தை வரைக்கும் விட்டுட்டு, அதாவது பாவத்துக்கு விலகி ஓடுறான். ஏன்? தேவனுக்கு பயப்படுறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம பயம்னா என்னதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சங்கீதம் 2:11 சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அப்படின்ட்டு. யாக்கோபுக்கு இருந்தது இல்லையா, மெய்யாகவே தேவன் இங்க இருக்காருன்ட்டு. அதுதான் அந்த பயம். அவன் பயத்துல தான் செய்யறான், தன்னை தாழ்த்த. ஐயோ, தேவன் இருக்கார், தேவனை கூட பேசி இருக்கார், அவர் இந்த ஸ்தலத்துல நிஜமாவே இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் தலைக்கு வச்சிருந்த கல்லை எடுத்து நிறுத்தி அவன் வந்தான்ல, அவன் பார்த்து கத்துக்கிட்ட அந்த முறைமையின்படி அந்த கல்லை எடுத்து வைக்கிறான், எண்ணெய் ஊத்துறான், அவனுக்கு தொழுது கொள்றான். ஓகேவா? ஹல்லேலூயா. அப்போ இதுதான் பயம். சரியா? மெய்யாகவே தேவன் இங்க இருக்கார். உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு பயம் இருக்கு சொல்லி நான் கேள்வி கேட்டு ஒரு சில அடையாளங்கள் கேட்டேன்னா வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஷையா ஆகும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஓகே, நான் தேவன் உங்களை அப்படி கேள்வி கேட்டு உங்களை வெட்கப்படுத்த விரும்புறதில்லை. ஓகே, அவருடைய விஷயமே நான் உன் கூட இருக்கேன், பயப்படாதன்னு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்க போராட்டத்தை பார்த்துலாம் நீங்க என்ன பண்ணணும்னா, இறையாதே, அமைதலா இரு. நீங்க கட்டளை இடுறதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துறதுக்கு தான் அவர் விரும்புறார். யோசுவா செஞ்சார் இல்லையா? அதே போல இல்ல, நீங்க நமக்கா எடுத்து பயன்படுத்த தெரியலன்னா மோசே போல அவர்கிட்ட போய் ஒவ்வொன்றுத்துக்கும் போயிடுங்க. தாவீதை போல வந்து அவர்கிட்ட எல்லாத்துக்கும் அவரை தேவனை உங்களுக்கு முன்னாடி வச்சுங்க, அவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. சரியா? பயம்னா என்னன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:13 சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. நீங்க தீமையை வெறுக்கிறது தான் தேவனுக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. அப்போ எதெல்லாம் தீமையெல்லாம் பட்டியல் இருக்கு. ஓகே, தேவனுடைய வார்த்தை அல்லாத, இந்த வேதத்தில் புஸ்தகத்துல இல்லாத எல்லாமே தீமை. உலகம் தீமை. ஓகேவா? இந்த உலகமும் உலகத்துக்கு உள்ளவைகளையும் அன்பு கூறாதீர்கள் வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்போ அதுவும் தீமையினால நிறைந்திருக்கு. உங்களுடைய அன்பு, உங்க சிந்தை எதுல இருக்குன்னு பாருங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு சொல்லுது. நீதிமொழிகள் 3:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. யோசேப்பு விலகுன மாதிரி. சரியா? சரி, இப்படி பயந்தா, தேவனுக்கு பயப்பட்டா என்னதான் பிரதர் நடக்கும்? தேவனுக்கு பயப்படுறதுனால வர நன்மை தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில அதுல ஒரு 4 விஷயம் இருக்கு. நம்ம வேகமா பார்க்க போறோம். ஓகே, நீங்க கவனத்தோட இருக்கும்படியா தாழ்மையோட வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, முதல்ல கர்த்தருக்கு பயப்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? நீதிமொழிகள் 9:10 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 1:7 கூட சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயந்தா உங்களுக்கு ஞானம் வரும் அப்படின்ட்டு. இந்த காலத்துல ஞானம் கண்டிப்பா வேணும். ஹல்லேலூயா. அதாவது ஞானம் பழைய பாடல கேட்டு பெற்றுக்கலாம், புதிய பாடல ஆக்சுவலா வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஓகேவா? தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். ஓகேவா? அந்த தேவ ஆவியாகிய ஞானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னா நீங்க ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு
கிரியை செய்யறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவர் உங்கள்ல இருந்து கிரியை செய்வார். ஒரு விஷயம் ஒரு இடத்துல நிற்கும் போது பதில் சொல்றதுக்காக இருக்கட்டும், இல்ல நீங்க கிரியை செய்யறதுக்கு நீங்க ஆவியானவர் அனுமதிச்சா அந்த ஞானம் விளங்கும். ஹல்லேலூயா. நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்க ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கேட்டு பெற்றுக்கோங்க. அப்ப ஞானத்துல நீங்க நிரப்பப்படுவீங்க. அவருக்கு செவி கொடுக்கும் போது அவர் கிரியை செய்வார், ஞானம் வெளிப்படும். ஓகே, முதல்ல தேவனுக்கு பயப்படும் போது ஞானம் கிடைக்குது. ரெண்டாவது, சங்கீதம் 25:11 சொல்லி இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போ தான் பரலோக பிதாவாகிய தேவன் தாம் தெரிந்து கொண்ட வழியை யாருக்கு போதிப்பாரு? நீங்க தேவனுக்கு பயந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் போதிப்பார். அது என்ன பிரதர் அவருடைய வழி அப்படின்னு கேட்டீங்களா? இப்ப ஆக்சுவலா மோசே 33வது அதிகாரம் யாத்திராகமத்துல சொல்லுவார். ஓகே, அவருக்கு ஆக்சுவலா கானானுக்கு போற ரூட் எல்லாம் தெரியும் தானே, அவர் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பர்ட் ஆன மனுஷன் தான் மோசே. ஓகே, அவர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுவார், என்ன உம்முடைய வழியை எனக்கு போதியும் அப்படின்ட்டு. அதே தான் தாவீது கூட வந்து செய்வார். ஓகே, இவர் யுத்தத்துல பராக்கிரமசாலியா இருப்பார், யுத்த வீரரா இருப்பார். யாரு? தாவீது. ஆனாலும் இந்த தண்டை பின் தொடரலாமா, ஓகே, இந்த இதை மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்பார். சரி போ, நீ மேற்கொள்ள, நான் அவங்கள உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா திரும்பவும் கேட்பார், இதை எப்படி மேற்கொள்ளணும், இன்ன விதமா அவங்க கிட்ட போர் புரியணும்னு சொல்லி அதையுமே கேட்டு பெற்றிருப்பார். ஓகே, அப்போ ஒவ்வொன்றுமே தேவனுடைய வழியை கேட்டு நம்ம அதுல வந்து கிரியை செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதமா மாறும். நம்ம நல்லதுக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, பிதாவுடைய வலது பாசத்துல இருக்கிற இடத்துக்கு நம்ம கிட்டி 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 சேர்ந்துட்டு இருப்போம். ஹல்லேலூயா. மூணாவது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்கள் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ரகசியம், அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் அப்படின்ட்டு பார்க்கிறோம். நாலாவதா, தேவனுக்கு பயப்படுறதுனால என்ன நடக்குதுன்னா, யாத்திராகமம் 1:17-21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுக்கு பயப்படுறதுனால என்ன நடக்குதுன்னா, இந்த 4 விஷயம் நடக்குது. ஒண்ணு, ஞானம் கிடைக்குது. ஓகே, தம்முடைய வழி அவர் எழுதி வச்ச அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறாரு. மூணாவது, அவருடைய ரகசியங்களை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கிறார். நாலாவது, நம்மளுடைய குடும்பம் தயாரிக்கும். இப்போ நாலாவது உள்ள விஷயங்கள் எல்லாருமே வந்து விரும்பி வந்திருப்பீங்க இல்லையா? அட்லீஸ்ட் ஓகேவா, நீங்க ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு பயப்படுற பயத்தை உங்களுக்குள்ள விதைங்க, அதை கேளுங்க. எனக்கு பயம் இல்லை, நீங்க உணர்ந்தீங்கன்னா வந்து கேட்கலாம். ஓகே, அந்த பயம் எனக்கு இல்லை, தெய்வ பயம் எனக்குள்ள இல்லை, உணர்ந்த தகப்பனே எனக்கு அந்த பயத்தை விதைங்கன்னு சொல்லி விதைங்க. அப்போ பயம் உங்களுக்கு எப்போ வரும்னா, அவருடைய மகத்துவங்களை பார்க்கும்போது உங்களால பயப்படாம இருக்க முடியாது. ஐயோ, தேவன் வாசம் செய்யற ஸ்தலம் இது, எது? உங்க சரீரம் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு. ஓகே, அப்ப நான் வந்து எந்த அளவுக்கு பயத்துடனே இருக்கணும். ஓகேவா? அப்போ வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து அளக்கப்படும். யோசிப்பீங்க, உங்களுடைய பார்வை தானா கண்ட்ரோல் ஆகும், உங்களுடைய செவி வேற எதுக்கும் தீவிரிக்காது, உங்களுடைய காட்கள் எல்லாமே வந்து தேவனுக்கு பயந்து எல்லாமே அப்படி வரும். இப்போ அந்த ஆமை இருக்கு இல்லையா, அது எப்படி அந்த 2 கை கால் தலை எல்லாத்தையும் அந்த ஓடுக்குள்ள சுருக்கிக்குதோ, அதே போல நம்ம அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் இல்லையா, நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவார். கண்ட்ரோல் மீன்ஸ் பிடிச்சி நசுக்கி கிடையாது, அவர் சொல்லி கொடுப்பார். நமக்கே அந்த பயத்துல வந்து நம்ம கிரியை செய்யாம தேவனை கிரியை செய்ய அனுமதிப்போம். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு வேண்டிய விஷயம், அவன் தேவனுக்கு பயப்படுறவனா இருக்க வேண்டும். ரெண்டாவதா என்னன்னா, வேதத்துல வாஞ்சை உள்ளவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனங்கள்ல வாஞ்சை உள்ளவனா இருக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆகும். ஹல்லேலூயா. சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் குறிக்கும், ஏன்னா அவர் தான் வார்த்தையாகிய தேவன் மாம்சமா பூமிக்கு வந்தார் இல்லையா? நமக்கு பைபிள் ஓகே, இன்னைக்கு எப்படி வேணா ஆவியானவர் எதை வேணா வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த சத்தியத்தை, வேத வசனத்தை அறிகிறதுக்கு உங்களுக்கு வாஞ்சை வேணும். 1 தீமோத்தேயு 2:4 சொல்ல இருக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் மினிஸ்ட்ரி பண்றாங்க இல்லையா, உயிர் பிறந்த கிறிஸ்து இயேசுனுடைய ஆவியை பெற்று 2ஆம் அதிகாரத்துல இருந்து. அப்போ என்ன நடக்குதுன்னா, 6-7 அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில வேத வசனம் விருத்தி அடைந்தது. என்ன விருத்தி அடைந்தது? வேத வசனம். ஓகேயா? அவர் சுகமாக்குறது எல்லாமே என்ன? வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா தான் அவர் சுகமாக்குனாரு, அவர் கிரியை செஞ்சாருன்னு வசனம் சொல்லுது. ஓகே, நமக்கு பார்க்க பிசாசு திறந்துச்சு, நமக்கு அதுதான் வேணும், வியாதி சுகமாச்சு அதுதான் வேணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற மைய கருத்து என்ன? வேத வசனம் நிறைவேறும்படியா, வேத வசனத்துக்கு சாட்சியா தான் இந்த கிரியைகளை எல்லாமே வந்து செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உபாகமம் 4:2 சொல்லுதுக்கு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்ட வேண்டாம், அது ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் அப்படின்ட்டு. நீதிமொழிகள் 30:6 கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார்.
நீ பொய்யனாவாய் அப்படின்ட்டு நீங்க வசனம் பேச ஆரம்பிக்கும் போது அவர் வந்து விட்டு கொடுப்பாரு. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து சொல்ல, அதுக்கடுத்து ஆவியானவர் சொல்ல சொல்ல அவர் சொல்றதை தான் நீங்க பேசணும். ஒரு இமி அளவு கூட கூட்டவோ குறைக்கவே கூடாது. ஓகேவா? அதுல அதான் ஊழியக்காரங்கிட்ட அதிகமா கணக்கு கேட்கப்படணும் வசனம் இருக்கு இல்லையா? ஓகே, அப்ப அநேகர் வந்து போதகர் ஆகாதிருப்பீர்கள் அப்படின்னு பவுல் சொல்ற விஷயம் இதுதான். ஓகே, அதிக ஆக்கினைகள் அவங்களுக்கு உண்டு, எங்களுக்கு. சரியா? அப்போ அதிக ஜாக்கிரதையோட இருக்கணும் இல்லையா? நீங்களும் வந்து இப்ப ஆரம்பிக்கும் போது உங்க வாயை விரிவாக்க வரீங்க, அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கட்டும். ஓகே, அவர் சொல்றதுக்கு மட்டும் கேட்டுட்டு நம்ம செய்வோம். ஓகேவா? மேகம் வந்து எழும்பிச்சுன்னா நீங்க புறப்படலாம், மேகம் எழும்பாது இருந்தா அந்த பாளையத்தை விட்டு எழும்பாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். இப்ப அடுத்ததான் சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியாம இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் வாக்கியவான். ஓகேவா? அப்படியே அந்த வசனம் எல்லாம் தெரியும் சங்கீதம் 1 இல்லையா? அதை குறிச்சு தியானிங்க. ஏன் இந்த வேதத்தை நம்ம வசனம் ஏன் முக்கியம் அப்படின்ட்டு. யோவான் 8:32 நம்ம வாசிச்சோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சரி, இந்த வசனத்தினால என்ன யூஸ்? ஓகேவா? வசனத்தினால என்ன யூஸ்னா, யோவான் 17:17 சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்படுறோம்? அவருடைய சத்திய வேத வசனங்களினாலும் நாம பரிசுத்தமாக்கப்படுறோம். அப்போ நம்ம வசனத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். 1. 2, யோவான் 6:68 நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு அப்படின்ட்டு சொல்றாரு. 5:24 என் வசனத்தை கேட்டு நான் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாரு? அவர் இடத்துல இருந்த அந்த வசனத்தின் மூலியமா இவர் விசுவாசிக்கிறவங்க நித்திய ஜீவன் உண்டு. அப்போ வசனத்தின் வழியா நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ட்டு. லூக்கா 8:21 படி, நான் வேகமா போறேன், இப்போ அண்ணாட்ட அக்காட்ட இந்த வீடியோ இருக்கும், நீங்க விருப்பம் இருந்ததுன்னா இந்த வசனத்தெல்லாம் எடுத்து நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். சரியா? நீங்க அதான் உங்களுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு வசனம் போனாலும் அதை கிரியை செய்யறதுக்கு அனுமதிங்க, இல்லைன்னா யூஸே இல்லை. ஓகேவா? இப்போ நித்திய ஜீவன் இருக்க வசனத்தின் வழியா. இப்போ 8:21 லூக்காவின் படி, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். அப்போ நம்ம அவருடைய வசனத்தின்படி கேட்டு நடக்கும்போது நம்ம கிறிஸ்து இயேசுனுடைய சகோதரரா இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்து கலந்து கொள்றோம். ஹல்லேலூயா. இப்போ 107:20 சங்கீதத்தில் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார். அப்போ வசனத்தின் மூலியமா நமக்கு குணமாக்குதல், சுகம் அடைதல் வந்து கிடைக்குது. சங்கீதம் 119:25 107 கர்த்தாவே உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு. அப்போ வசனம் நம்மளை உயிர்ப்பிக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆரம்பத்துல பாட்டு பாருங்க, நீங்க எழுப்பி வாங்க, நீங்க எழுப்பி வாங்க, உங்களுடைய ஒளி வந்தது. ஓகேவா? எழுப்பி பிரகாசின்னு உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லி இருப்பார் இல்லையா? அவர் இப்போ என்ன நீங்க எழுப்புறதுக்கு வேண்டி அவர் தாமதமா இருக்காரு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க எழும்பணும், நீங்க அவங்களுக்கு தேவனுக்கு ரொம்ப விலையேற பெற்றவங்க, உங்களுக்கு வேண்டி அவர் இன்னும் பூமிக்கு வராம இருக்கிறார். ஓகேவா? நீங்க எல்லாரும் அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருக்குள்ள வரணும், அவருடைய ஆளுகைக்குள்ள வரணும். அப்படி அவரை புரிஞ்சுக்கணும், தேவ அன்பை ருசிக்கணுங்கிறதுக்கு வேண்டி இன்னுமே நீடிய பொறுமையோட இருக்கார். நீங்க எழும்புங்க. ஓகேவா? நல்ல போர் சேவகனாக நீங்க யுத்தம் செய்யுங்க. ஹல்லேலூயா. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள யுத்தத்தை சொல்றேன். யோவான் 8:32 பார்க்கும்போது அது உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்போ அப்போஸ்தலர் 10:44 வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலேயும் இறங்கிட்டு இருக்காரா? ஓகேவா? அப்போ வசனத்தின் மூலியமா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு கிடைக்குது. ஹல்லேலூயா. திரும்ப ஒரு தடவை கூட சொல்றேன், வசனத்தின் மூலியமா நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம், நித்திய ஜீவனுக்கு வழி திறக்குது, நம்ம கிறிஸ்துவனுடைய சகோதரர்களாகிறோம், வசனம் நம்மளை குணமாக்குது, உயிர்ப்பிக்குது, விடுதலையாக்குது, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுமே வந்து கிடைக்குது. ஹல்லேலூயா. இப்போ முதல்ல கிறிஸ்தவனா இருக்கணும்னா நாம கிறிஸ்தவர்களா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பேசிக் குவாலிஃபிகேஷன்ல 1 ஃபர்ஸ்ட் தேவனுக்கு பயப்படணும், 2வது வசனத்துக்கு செவி கொடுத்து அதே மாதிரி நடக்கணும், 3வது உள்ள காரியத்தை பார்க்க போறோம். ஓகே, 3வது நம்ம ஜெபத்துல தரித்து இருக்கிறவங்களா இருக்க வேணும். ஹல்லேலூயா. இதையும் நான் வேகமா சொல்லிட்டு அவ்வளவுதான், நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். நீதிமொழிகள் 28:9. இப்போ ஜெபம்ன உடனே ஜெபம் தான் நிறைய சபைகள்ல மையப்படுத்து இல்லையா? ஆனா ஏன் ஜெபம் கேட்கப்படல, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் நான் அப்படியே வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு பயப்படணும், 2வது வசனம் தான் முக்கியம், 3வது தான் ஜெபம். ஹல்லேலூயா. இது 3 இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது, மற்றவங்க நம்மளை பார்த்து நமக்குள்ள இருக்க தெய்வனை பார்த்து பயப்படுவாங்க. ஓகேவா? இப்போ ஏன்னா
நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்ப நீங்க வசந்த சபையில வந்து கேட்டு அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து முற்படலைன்னா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, அருவருப்பா இருக்கும் தேவன் சொல்றார். ஜாக்கிரதையா இருங்க, தயவு செஞ்சு. இப்போ சவுலுடைய ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, நீதிமொழிகள் 15:8 வசனம் சொல்லுது, செம்மையானவர்களின் ஜெபமே அவருக்கு பிரியம். எது செம்மைனா அவருடைய வசனத்தின்படி கேட்டு நடக்கிறவங்க தான். செம்மையான பாதை அவர் தான் நமக்கு வழிவகுத்தார். ஓகேவா, ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி தான் ஆதாம் கொண்டு போறார். நமக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி தான் நம்மளால அந்த வழிகளை வந்து நடத்தி செல்றார். ஓகே, அப்போ அந்த வழிகள்ல அவருக்கு பயப்படும்போது அவருடைய வழியை நமக்கு தெரிவிக்கிறார்களே, அந்த வழியில நம்ம நடக்கும்போது செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம் சொல்றார். ஓகே, நீதிமொழிகள் 15:29 நீதிமான்களின் ஜெபத்தையும் அவர் கேட்கிறார் அப்படின்ட்டு. ஓகே, ஒவ்வொருத்தருடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னு பாக்குறோம். ஓகே, அண்ணாளுடைய ஜெபத்தினால சாமியல் பிறக்கிறார். சாலமோன் ஜெபிக்கும் போது பலி அங்கீகரிக்கப்படுது. தானியேல் ஜெபிக்கும் போது சிங்க கெபியில இருந்து, அதாவது சிங்க கெபியில இருந்து ஜெபிக்கும் போது இல்ல, அவர் எருசலேம்ல இருந்த மாதிரியே இங்கே பாபிலோன்லயும் 3 வேளையும் ஜெபிக்கும் போது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தப்பு வைக்கிறார். ஓகே, பவுல் சீலா ஜெபிக்கும் போது சிறைசாலை திறக்குது. பேதுரு உன்னுடைய சபையார் ஜெபிக்கும் போது பேதுரு சிறையில இருந்து மீட்கப்படுறாரு. நெகேமியா ஜெபத்தினால அலங்கம் கட்டப்படுது. இஸ்ரேல் ஜனங்க ஜெபிக்கும் போது எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுது. எசேக்கியா ராஜா ஜெபிக்கும் போது ஆயுசு நாட்கள் அதிகப்படுத்துறாரு. இப்ப நமக்கு ஒரு முக்கியமான ஒரு 2-3 விஷயத்தை பார்க்கலாம். நம்ம ஜெபிக்கும் போது பிசாசு வந்து புறப்படும் சொல்றாரு. மார்க் 9:29, மத்தேயு 17:21 இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது அப்படின்ட்டு. அப்போ நம்ம செம்மையானவராக இருந்து ஜெபிக்கும் போது உபவாசிக்கும் போது பிசாசு புறப்படும். ஹல்லேலூயா. அடுத்து மத்தேயு 21:22, மார்க் 11:24 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா, இது ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்னு வசனம் சொல்றது. ஓகேவா, அப்ப ஜெபிக்கிறனால பிசாசு புறப்பட்டு போது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எப்படி இருந்து ஜெபிக்கணும்னு சொல்லியாச்சு. நீதிமானா இருந்து செம்மையானவர்களா இருந்து ஜெபிக்கணும். ஓகேவா. அப்புறம் மத்தேயு 26:41, மார்க் 14:28 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்போ நம்ம சோதனைக்குட்படாம இருக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஓகேவா. அப்புறம் அப்போஸ்தலர் 4:31 பார்க்கும்போது அவர்கள் ஜெபம் பண்ண போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது அப்படின்ட்டு. இடம் அசைஞ்சானா இதுல என்ன நல்லது இருக்குன்னா, அதான் மற்ற ஜனங்களுக்கு நம்மளை பத்தின பயத்தை தேவன் வந்து ஏற்படுத்துறார். நாலாவதா பார்க்கும்போது மற்ற புறஜாதியார் இடத்துல தேவன் நம்ம கூட இருக்காருங்கிற அந்த பயம் இருக்கும். ஓகே, நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. அப்போ கிறிஸ்தவருடைய 4 முக்கியமான குவாலிபிகேஷன்ஸ் என்னன்னா, முதல்ல நம்ம தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். 2வது வேத வசனத்துல வேறுன்றவங்களா, அதுல பிரியப்படுறவங்களா, அதை நடக்கிறவங்களா இருக்கணும். 3வது ஜெப வாழ்க்கையில இருக்கணும். ஓகே, 4வது உலகத்துல ஒண்ணுத்துக்குமே வந்து நம்ம பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வேத வசனத்தின்படி ராஜா, ஓ தேவனே ராஜா, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ எஸ் தகப்பனே, தேவ ஆவியினால எங்களை நிரப்பி இருக்கீங்க ராஜா. நாங்க ஒவ்வொருத்தரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கீங்க தகப்பனே ராஜா. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை நிந்திச்ச கோலியாத்தை எதிர்க்க நீர் எங்களுக்கு பலன் கொடுக்குங்க ராஜா. உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா. ஒருவேளை நாங்க வந்து இந்த நடக்கிற விஷயம் ஒண்ணுமே தெரியாம நாங்க வெளியில ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கலாம் தகப்பனே ராஜா. நீர் நியமிச்ச நாளுக்காக காத்திருக்கிறோம் ராஜா. தேவனே, உம்முடைய கிரியைகளை நீர் நிறைவேற்ற போற அந்த தருணங்களுக்காக காத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. ஓ தேவனே, ஆயத்தப்படு என்று சொல்லி இருக்கீங்களே தகப்பனே ராஜா. தேவனே, எங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுக்கு இந்த உலகம் வேண்டாம் தகப்பனே. நீர் எங்களுக்கு நியமிச்ச சிலுவையை தினமும் எடுத்து உண்மையே பின்பற்ற உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. ஒரு பராக்கிரமசாலியாக எங்களோடு இருக்கிற தேவனே, உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை வணைந்திடுங்க ராஜா. எங்களுடைய குற்றம் குறைகளை காணாத எங்கள் தேவனே, பாவத்தை காணாத சுத்த கண்ணரே, பரிசுத்தர் 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 என்று தூதர்களால் போற்றப்படும் எங்க தேவனே, எங்கள் அழிவிலிருந்து மீட்ட தேவ
தேவனே ராஜா, இந்த ஜனங்களையும் மன்னிங்க தகப்பனே ராஜா, இந்த ஜனங்களையும் மன்னிங்க ராஜா, இந்த சுத்தி இருக்க ஜனங்களும் தகப்பனே ராஜா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் தகப்பனே தேவனே, எங்க மூலியமாக மீட்டுக் கொள்வீராக ராஜா. அப்போ அதற்கேற்ற பரிசுத்தம் நடக்க எங்களுக்குள்ள இருக்கணும் ராஜா. கிறிஸ்து இயேசுவை நாங்க வெளிப்படுத்தணும் ராஜா. நீர் எங்கள்ல இருந்து வெளிப்படணும் தகப்பனே ராஜா. நாங்க எழும்பணும் தகப்பனே, நாங்க எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ராஜா. எங்களுடைய பலன் குன்றி போயிருக்கு தகப்பனே, எங்களை எழுப்புங்க ராஜா, எங்களை விடாதீங்க தகப்பனே ராஜா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க ஆகாதே தகப்பனே ராஜா, எங்களை எழுப்புங்க ராஜா. விளக்கு தண்டின் மேல ராஜா எங்களுடைய விளக்க வைக்க உதவி செய்யுங்க ராஜா. எங்களுக்கு மேல இருக்கிற போதகர், ஆலோசகர்கள், மேய்ப்பர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க ராஜா. எல்லாத்துக்கும் மேலாக ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்குள்ள விதைங்க தகப்பனே. வேத வசனத்துல இரவும் பகலும் பிரியமா இருக்க உதவி செய்யுங்க ராஜா. 3 வேளையும் அந்தி சந்தி மத்தியான வேளத்துல ராஜா உமக்கென்று ஒரு நேரத்தை கொடுத்து தகப்பனே உம்மோட சஞ்சரிக்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. இந்த உலகத்துக்கு ஒருபோதும் பயப்படாதபடிக்கு எங்களை ஆட்கொள்ளுங்க தகப்பனே ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே ராஜா. சபையை ஆசீர்வதிக்க தகப்பனே ராஜா. பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே, இவர்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை தகப்பனே ராஜா, அதை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா. நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க தகப்பனே. சுத்தி இருக்கிற ஜனங்கள் பயன்பெறும்படியாக மாற்றி கொடுங்க ராஜா. ஒருவருக்கே கனி கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். பரலோக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் என்றும் 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 இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே.